வணக்கம். வெல்கம் டூ அங்கனா சமையல். இன்னைக்கு வாழைப்பழத்த வச்சு ராகி இலை அடை ரொம்ப டேஸ்ட்டா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதில ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அது அது கூடவே 1/4 கப் அளவுக்கு வெல்லத்த நல்லா துருவி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாம. அப்பதான் நீங்க பிசையும்போது உங்களுக்கு கட்டி இல்லாம இருக்கும். கூடவே ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன். 3 வாழைப்பழம், ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கங்க. அதில 3 வாழைப்பழத்த சேர்த்துக்குங்க. இத நல்லா மசிச்சுக்கணும். இது மாரி ஒரு ஃபோர்க்காலயோ இல்ல மேஷராலயோ மசிச்சுக்குங்க. கட்டி எதுவும் இல்லாம நல்லா நைஸா மசிச்சு விட்டுக்குங்க. இப்போ நல்லா மசிச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம இந்த ராகி மாவை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடிய சேர்த்துக்கலாம். இப்போ இது துருவுன வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். இது 1/4 கப் அளவு நல்ல துருவுன வெல்லம். இந்த மாதிரி நைஸா சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது கூட ஒரு துளி அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தேங்காய் துருவல சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விட்டு கையாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த வாழைப்பழத்துல உள்ள ஈரப்பதமே சரியா இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போ இத ரெடி பண்ணியாச்சு. இப்போ இத நம்ம ஒரு வாழை இலையில வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ண போறோம். இது மாதிரி வாழை இலைய சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துக்குங்க. இப்போ இத கோன் மாரி சுருட்டிக்கிங்க. இப்போ இந்த மாவை எடுத்து உள்ளுக்குள்ள சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டு, இதுக்குள்ள வச்சு நம்ம இலைய மடிச்சுக்கலாம். இத நல்லா இந்த மாரி ஸ்பூனால கொத்தி விட்டீங்கன்னா, நல்லா செட் ஆயிடும். இப்போ நல்லா டைட்டா இந்த மாரி சுருட்டி விட்டு இலைய மடக்கிக்கலாம். இப்போ ஒரு இலை அடை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு இலைய எடுத்து இதே மாரி உள்ளுக்குள்ள ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுலயும் கொஞ்சம் இந்த மாவு சேர்த்துக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் நல்லா மடக்கி விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா வாழை இலையிலயும் ஸ்டஃப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இத நம்ம ஒரு இட்லி தட்டுல வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு இட்லி தட்டுல எந்த அளவுக்கு கொள்ளுமோ அத மட்டும் வச்சுக்கிட்டு, மீதத்த இன்னொரு இட்லி தட்டுல 2 பாத்திரமா வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடை நல்லா வெந்துகிட்டு இருக்கு. இப்போ நல்லா ஆவி வருது, வெந்துருச்சு. இப்போ பார்ப்போம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் அத எடுத்துட்டேன். இப்போ இத நம்ம இலையிலேருந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இதோட நிறமே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சாப்பிடுறதுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் இது. இப்போ புட்டு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா வெந்திருக்கு. சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். வாழைப்பழம், வெல்லம், தேங்காய் எல்லாம் சேர்த்ததுனால, ராகி மாவோட சேர்த்ததுனால ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் இது. எவ்வளவுதான் நம்ம வேற வேற ஸ்நாக்ஸ் செஞ்சாலும், இந்த மாரி ட்ரெடிஷ்னலா ஸ்நாக்ஸ் செய்யும்போது அதில ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நீங்களும் வீட்ல இது மாரி எல்லாருக்குமே செஞ்சு குடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான
ராகி இலை அடை ரெடி ஆயிடுச்சு. இது கேரளா ஸ்டைல் ராகி இலை அடை. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.